ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய முந்திரி காட்டுக்கு வந்திருக்கோம். என்னென்னா ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி வயல் வேலை, முந்திரி காட்டு வேலை இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் என்னுடையது. அப்போயே வராங்கல்ல, அவங்க தான் என்னுடைய வீட்டுக்காரங்க. அப்போயே அவங்க வீட்டுக்காரங்கிட்ட சொன்னேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, முந்திரி கொட்டை பொறுக்க கொட்டு போகக்கூடாது, சாணம் அள்ளக்கூடாது, அந்த மாதிரி வேலைலாம் எனக்கு சொல்லக்கூடாது, வயல் வேலைக்கெலாம் எனக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து அப்படி கடவுள்கிட்ட கூட ப்ரேயர் பண்ணேன். ஐயோ கடவுளே, அந்த மாதிரி லைஃப் எனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன கேட்குறது, நான் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நான் நினைக்கக்கூடாத ஒன்றாவது எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஓகே, பட் அதை பற்றி எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. நான் நல்லாயிருக்கேன். நான் லவ் அண்ட் அரேஞ்சு லவ் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கல்யாணம் பண்ணோம், 2 குழந்தைங்க, 2 பசங்க. எனக்கு பெரியவன்லாம் காலையில் எழுந்து சமைச்சு எல்லா வேலையும் முடித்து பெரியவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் சின்னவன் எல்லோரும் கொல்லைக்கு வந்தோம். அப்போயே வீட்டுக்காரன்ட்ட சொல்லுவேன், டேய் என்னடா இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வேலைலாம் எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ண புதுசில் எனக்கு சமைக்கவே தெரியாது. ஆக்சுவலாக நான் சமையல் வீடியோலாம் போடுறேன், நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. எனக்கு சமைக்கவே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பை போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். ரொம்ப காமெடியாக இருக்கும். கடலைப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சேன். ரசம் வைக்கிறதுக்கு புளி ரசம் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இந்த லைஃப் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. எப்படி இருக்கணும் லைஃப்பில், என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. நான் அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாமே ஐம் ஆல்வேஸ் ப்ரிப்பேர். என்ன சொன்னாலும் செய்கிற அளவுக்கு நான் என்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டேன். அப்படி என்ன நீ திறமையை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்களும் அனுபவிங்க. எத்தனை நாள் தான் வீட்லேயே இருப்பீங்க? இந்த மாதிரி வயலுக்கு போங்க, ஹஸ்பண்டுக்கு கூட ஹெல்ப் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் போய் ஹனிமூன் பண்ணுறதுல தான் என்ஜாய்ன்னு நினைக்காதீங்க. இதுவும் ஒரு விதமான என்ஜாய். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.